கண்ட்ரீஸில் இப்போது வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டுருக்குறாங்க. அவங்களால வந்து அந்த வெயிலை வந்து சமாளிக்கவே முடியல. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 1300க்கும் மேற்பட்டவர் வந்து இறந்துருக்குறாங்க. ஏன் அந்த வெயிலோட தாக்கம் வந்து அவங்களால சமாளிக்க முடியல அப்படின்னா, அவங்க வந்து ஏற்கனவே வந்து பல இது மாதிரியான வெயில்களை வந்து அவங்க அதிகமாக வந்து சந்திச்சதில்ல. அதிகமாக அவங்க வந்து குளிர்காலத்தை தான் அதிகமாக சந்திச்சிருக்காங்க. அதனால் அவங்களோட வீடுகள், அந்த கூரைகள், அந்த வீடோட ஜன்னல்கள் எல்லாமே அந்த குளிர்காலத்துக்கு தேவையானது போல தான் வந்து அவங்க அமைச்சிருப்பாங்க. இப்போ அந்த வெயிலோட தாக்கம் அதிகமானதால் அதை வந்து அவங்களால சமாளிக்கவே முடியல. பல மக்கள் வந்து ஏசிகள்லாம் தேடி கடைகளுக்கு ஓடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நிறைய சமூக வலைதளங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியோட டயர்லாம் வந்து உருகி அந்த ரோட்டோடவே உருகி போகுது. பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ரயிலோட தண்டவாளங்கள்லாம் வந்து உருகி போகிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்குது. அவங்களால வந்து ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல. மக்களே, நாம் வந்து அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருப்போம். நிறைய தண்ணி குடிங்க. நிறைய தண்ணீரை வந்து சேவ் பண்ணுங்கள். உடலை பார்த்துக்காக்குங்க.